அண்மை செய்தி. செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள். அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்து வந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து முழுவதுமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செங்கோட்டையன் கூறியிருந்த கருத்துக்களால் தன்னுடைய மாநில மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட பதவிகளை இழந்திருந்த செங்கோட்டையன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் நேற்று பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோருடன் ஒன்றாக இணைந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்களுடன் உறுதியேற்பை மேற்கொண்டிருந்த நிலையில்தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. மேற்கு மாவட்டங்களிலே முக்கியமான ஒரு நிர்வாகியாக அதிமுகவில் செங்கோட்டையன் இருந்து வந்த நிலையிலே தற்பொழுது அவருடைய அந்த அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையும் இழந்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த மாதத்திலே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்பதாக அந்த செய்தியாளர் சந்திப்பிலே பன்னீர்செல்வம் பேசியிருந்த நிலையில்தான் அவர் வகித்து வந்த தலைமை கழக பொறுப்பு, தலைமை கழகத்தில் அவர் வகித்து வந்த மாநில பொறுப்பு மற்றும் மாவட்ட செயலாளர் என்கின்ற பொறுப்பினையும் செங்கோட்டையன் இழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே கொடிகட்டி பறந்தவராக அதிமுகவில் பார்க்கப்பட்ட அதிமுகவிலே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தலைமைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய 3 பேரில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையனை தற்பொழுது அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று மற்றவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு அதிமுக தலைமை அவரை தள்ளியிருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கு மாவட்டத்தினுடைய கொங்கு மண்டலத்தினுடைய அசைக்க முடியாத அதிமுக சக்தியாக இருந்து வந்த செங்கோட்டையன் தற்பொழுது இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு முழுவதுமாக உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே கட்சி பொறுப்புகளை இழந்திருந்த செங்கோட்டையன் அதன் பிறகு அமைதி காத்தால் கட்சியில் இருக்கலாம், தேவைப்பட்டால் ஒரு சட்டமன்ற தொகுதி அவருக்கு கொடுக்கப்படும் என்ற தகவலைத்தான் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் நம்மிடம் சொல்ல கேட்க முடிந்தது. தற்பொழுது அந்த நிலையில் அவர் அந்த பொறுப்பையும் இழந்திருக்கின்றார். அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை எல்லாம் செங்கோட்டையன் இழந்திருக்கின்றார். இந்த அறிக்கையை பொறுத்தவரை கட்சியினுடைய கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் அதிமுகவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு அதிமுகவின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியில் இருப்பவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து அதிமுகவினுடைய கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையிலும் அதிமுகவின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வந்த காரணத்தால் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருமான செங்கோட்டையன் இன்று முதல் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகின்றார் என்று தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய கையெழுத்துடன் கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதிமுகவை சார்ந்த யாரும் இனி செங்கோட்டையனுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் இந்த உத்தரவிலே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். செங்கோட்டையனை பொறுத்தவரை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அதிமுகவில் இருந்தவர், எம்ஜிஆர் காலத்திலேயே கட்சிக்கு உள்ளாக வந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தவர். அதிமுகவிலே மேற்கு மாவட்டத்திலே செங்கோட்டையனுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவருக்கென்று ஒரு ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக 2017 காலகட்டத்திலே கூவத்தூர் உள்ளிட்ட இடங்களிலே அதிமுகவினர் அடுத்த கட்ட தலைமை தொடர்பாக அந்த தேர்வு பணியிலே ஈடுபட்டிருந்த பொழுது முதலில் சொல்லப்பட்ட பெயர் செங்கோட்டையனுடைய பெயர் தான் என்று அதிமுகவினர் இன்றும் சொல்வார்கள். செங்கோட்டையன் விருப்பப்பட்டிருந்தால் அன்று அதிமுகவினுடைய தலைமை இடத்திற்கு அவரால் வந்திருக்க முடியும் என்பது அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் இன்றும் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கின்றது. ஆனால் செங்கோட்டையன் அந்த தருணத்திலே ஒரு சில காரணங்களால் தலைமைத்துவத்திற்கு வர விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தார்கள் என்றெல்லாம் அதிமுகவை சார்ந்த ஒரு சிலர் இன்றைக்கும் சொல்ல கேட்க முடியும். இந்த சூழ்நிலையில் தான் அதிமுகவினுடைய மிக முக்கியமான தளக்கர்த்தராக மேற்கு மண்டலத்தில் செயல்பட்டு வந்த செங்கோட்டையனுடைய அண்மை கால செயல்பாடு
அதிமுக தலைமைக்கு பகிரங்க சவால் விடுக்கும் வகையில் இருந்தது. அதிமுக தலைமைக்கு நேரடியாக கெடு விதித்தார். செங்கோட்டையனா எடப்பாடி பழனிசாமியா என்கின்ற ஒரு போட்டியை அதிமுகவிற்குள்ளே செங்கோட்டையன் ஏற்படுத்தியிருந்தார். தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக செங்கோட்டையன் அந்த தகவலை பதிவு செய்திருந்த நிலையில்தான் இப்பொழுது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவில் பங்கேற்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்களுடைய காரிலே செங்கோட்டையன் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது அதிமுகவிலிருந்து அவர் முழுவதுமாக விடுவிக்கப்படுவார் என்பது தெரிய வந்தது. டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வத்தோடு கரம் கோர்த்திருந்த நிலையில்தான் செங்கோட்டையனுக்கு இந்த ஒரு நிர்பந்தத்தை அதிமுக தலைமை ஏற்படுத்தி அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கி இருக்கின்றது. செங்கோட்டையன் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் செங்கோட்டையனை பொறுத்தவரை நேற்றைய தினம் அவர் பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்களை சந்திக்கும் பொழுதே கட்சியிலிருந்து தான் நீக்கப்படுவோம் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவை எல்லாம் தெரிந்துதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களோடு ஒன்றாக இணைந்து கரம் கொடுத்து தீப ஆராதனை காட்டியிருந்தார். ஒன்றாக சேர்ந்து மலர் தூவி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் வழிபாடு நடத்தியிருந்தார். அதன் பிறகு அங்கே வந்திருந்த அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்த வி.கே. சசிகலாவை சென்று சந்தித்து அவருடன் ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக பல்வேறு முக்கிய நபர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார்கள். 2017 முதல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நீக்கம் இன்றும் நீண்டு கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளை தொட்டுவிட்டது. அதிமுகவிலே தலைமை மாறுதல் உட்பட்டு அதிமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆனாலும் அதிமுகவிலிருந்து ஒவ்வொரு சீரான இடைவெளியிலும் முக்கிய தலைவர்களை நீக்கக்கூடிய சூழல் இன்றும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதன்படிதான் சசிகலா, டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், அந்த வரிசையில் தற்பொழுது செங்கோட்டையனும் நீக்கப்பட்டிருக்கின்றார். செங்கோட்டையனுடைய இந்த நீக்கம் அதிமுகவில் எவ்வாறு எதிரொலிக்கப் போகின்றது என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த வாரத்தினுடைய இறுதியிலே மாவட்ட பொறுப்பாளர்களை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் சந்திக்க இருக்கின்றார். மாவட்ட பொறுப்பாளர்களில் எத்தனை பேர் செங்கோட்டையனுடைய நீக்கத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியிடம் முறையிடப் போகின்றார்கள் என்பது ஒரு அதிமுகவின் உட்கட்சி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது அவருடைய செயல்பாடு அதற்கு காரணமாக சொல்லப்பட்டிருந்தது. பன்னீர்செல்வம் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நுழையும் பொழுது கலவரம் ஏற்படுத்தினார். அந்த சூழ்நிலையிலே கட்சி அலுவலகத்திலே அவர் பொருள்களை எல்லாம் உடைத்து சிதைத்து விட்டார். அதன் காரணமாகத்தான் கட்சியை விட்டு நீக்குகின்றோம் என்று அதிமுக தலைமை சொல்லியிருந்தது. இந்த நிலையில் செங்கோட்டையனை நீக்கி இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லியிருப்பது பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் அவர் மேற்கொண்டிருந்த அந்த சந்திப்பு தான் காரணம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை அதிமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் டிடிவி தினகரன் மீதோ, சசிகலா மீதோ, பன்னீர்செல்வம் மீதோ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது அதிமுகவிலே பெரிய அளவிலே எதிர்ப்பு குரல் எழவில்லை. இன்றளவும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனநிலையை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதில் அவர்கள் முழு மனதோடு இருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அவருடைய தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்து விட்டார்கள். எனவே அதிமுகவினுடைய தலைமையின் மீது அதிமுகவின் தொண்டர்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த நீக்கத்தை அதிமுக தொண்டர்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளப் போகின்றார்கள்? ஏனென்றால் பன்னீர்செல்வத்தினுடைய நீக்கத்திற்கு பிறகு, டிடிவி தினகரனுடைய நீக்கத்திற்கு பிறகு திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களிலே அதிமுக தன்னுடைய வாக்குகளை கொஞ்சம் சரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றிருக்கின்றது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு சிறிய சேதாரம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அந்த சேதாரம் தான் 40 சட்டமன்ற தொகுதிகளிலே திமுக வெற்றி பெறுவதற்கும் அதிமுக தோல்வி அடைவதற்கும் காரணமாக இருக்கின்றது என்பது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பின்னர் நடந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்டவற்றின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக தெரிய வருகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதுதான் நடந்திருந்தது. இந்த நிலையில் அதிமுக தன்னுடைய செல்வாக்கை சிறிதும் இழக்காமல் தக்க வைத்துக் கொண்டிருந்த மேற்கு மண்டலத்திலும் இப்பொழுது அதிமுகவிற்கு ஒரு வாக்குச்சரிவு ஏற்பட்டு விடுமோ என்று தொண்டர்கள் அஞ்சக்கூடிய வகையிலாக இந்த அதிரடியான செயல்பாடு அமைந்திருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது மேற்கு மண்டலத்திலே அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஏதேனும் சேதாரத்தை ஏற்படுத்துமா? தென் மாவட்டங்களில் சரிவை சந்தித்ததை போன்று அதிமுக மேற்கு மண்டலத்திலும் சரிவை சந்திக்க கூடுமா? அதிமுகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட கொங்கு மண்டலம் என்பது எம்ஜிஆர் அவர்களுடைய காலம் முதல் அதிமுக அசைக்க முடியாத சக்தியாக இருந்திருக்கின்றது. அதிமுக ஆட்சியில் இருக்கலாம் அல்லது அதிமுக ஆட்சியை இழக்கலாம். ஆனால் கொங்கு மண்டலத்திலே அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது சிந்தாமல் அப்படியே இருக்கும். இந்த நிலையில்தான் தென் மாவட்டத்தை போன்று மேற்கு மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் அதிமுகவிற்கு நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வாக்குகள் முழுவதுமாக வந்து சேருமா அல்லது சிறிய சேதாரத்தை சந்திக்க கூடுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இந்த கேள்வியினுடைய தன்மை அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கும் தெரியும்.
எனவே கடந்த காலங்களில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு மூத்த தலைவர்கள் உள்ளாக்கப்பட்ட பொழுது எழாத ஒரு எதிர்ப்பு குரல் இந்த முறை செங்கோட்டையினுடைய நீக்கத்திற்கு பிறகு அதிமுகவிற்குள் எழுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. அதிமுகவை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்டவர்கள் கூட்டணியில் இணைந்தால் எளிதாக திமுகவை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணுவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை தாவேகாவுடன் என்று எதிர்க்கட்சித் தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி செய்திருக்கின்றார். என்றாலும் களத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகையை அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆவலோடு எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த அளவு கட்சியினுடைய வாக்குகளோடு கூட்டணி வாக்குகளும் சேர்ந்தால் திமுகவை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணத்தில் அதிமுகவினர் இருந்து வரக்கூடிய நிலையில்தான் கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு முக்கிய தலைவரை அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நீக்கி இருப்பதன் மூலமாக தொண்டர்களுடைய மனநிலையில் அது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது ஞாயிற்றுக்கிழமை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறப் போகின்ற மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தின் மூலமாக தெரிய வரும். இப்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுகவினர் இனி செங்கோட்டையனோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதனால் வரை அதிமுகவினுடைய பல்வேறு மாவட்டங்களை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் அதிமுகவிலே கட்சி ரீதியாக இருக்கின்றன. அனைத்து மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகளும் கட்சியினுடைய தலைமையை சந்தித்து பேச வேண்டும் என்றால் அந்த தலைமையில் அவர்கள் நினைக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக செங்கோட்டையன் இருந்தால் உட்கட்சி பிரச்சனை, மாவட்ட பிரச்சனை, தொகுதி பிரச்சனை, ஒன்றிய பிரச்சனை, தங்களுக்கு சீட்டு வேண்டும், அதிமுகவிலே வாய்ப்பு வேண்டும் என்றால் செங்கோட்டையனை அணுகக்கூடிய சூழ்நிலை அதிமுகவிலே கணிசமான மாவட்டங்களில் இருந்தது. அந்த நிலையில் இருந்த ஒருவரை இனிமேல் அதிமுகவை சார்ந்த யாரும் தொடர்பில் வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பினை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கின்றார். 2021 முதலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வகையிலும் புற அழுத்தங்களுக்கு உட்படாமல், அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையிலே ஒரு சிலர் செயல்பட முற்படும் பொழுது அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்கின்றார். அதை கட்சியினரும் முழு மனதோடு ஏற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் செங்கோட்டையினுடைய நீக்கமும் அதே போன்று ஒரு துணிச்சலான நடவடிக்கையாக கட்சி என்பது கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகின்றது. எந்த வகையிலும் சமரசத்திற்கு இடம் கிடையாது. ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி, மூவருமே அதிமுகவிற்கு துரோகம் இழைத்தவர்கள் என்பதை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகின்றார். கட்சிக்கு எதிராக இருந்தவர்கள், கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சியில் இணைந்து கொள்ளலாம். ஆனால் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர்கள் ஒருபோதும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். துரோகம் இழைத்தவர்களுக்கு துணை போக நினைப்பவர்களும் கட்சியில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மூத்த உறுப்பினராகவே இருந்தாலும், மிக முக்கியமான நிர்வாகியாகவே இருந்தாலும், ஓ பன்னீர்செல்வத்திற்கோ, டிடிவி தினகரனுக்கோ, சசிகலாவிற்கோ ஆதரவாக நின்றால் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கையினை தன்னுடன் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். இந்த நேரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. செங்கோட்டையன் தொடர்ந்து சொல்லி வந்தார். முன்பெல்லாம் ஓ பன்னீர்செல்வம் தான் கூறுவார். இப்பொழுது செங்கோட்டையனும் அண்மை காலமாக கூற தொடங்கியிருந்த ஒரு தகவல், நான் மட்டுமல்ல, மேற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு சில முக்கிய நபர்கள் உட்பட 7 முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை தான் இந்த கோரிக்கை. அதாவது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களை சமரசம் செய்ய வேண்டும், அவர்களை கட்சியில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அதிமுகவில் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு சில முக்கிய நிர்வாகிகளும் என்னோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தி வந்தார்கள். அவர்களுடைய நிலைப்பாடும் அதுதான் என்று செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் செங்கோட்டையன் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கையை அவர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள்? பன்னீர்செல்வம் அவர்களும், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும், செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் உண்மையாக இருந்தால் அவரோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த மற்ற 6 முன்னாள் அமைச்சர்கள் இந்த நீக்கத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. இப்போதளவில் செங்கோட்டையனுடைய இந்த நீக்கம் அதிமுகவில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. மீண்டும் ஒரு உட்கட்சி பிரச்சனையை அதிமுகவில் எழுப்பக்கூடிய வகையிலே இந்த ஒரு மிகப்பெரிய நீக்கம் நடந்திருக்கின்றது. கடந்த காலங்களில் ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பொழுது எழுந்ததை காட்டிலும் இப்பொழுது ஒரு பெரிய அதிர்வலை அதிமுகவிற்குள் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் பெரும்பாலும் அரசியலில் தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான ஒரு போராட்டமாகத்தான் இதை பார்க்கின்றார்கள். அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுகவிலே இதுதான் நிலைமையாக இருக்கின்றது. 2026 தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்று விட வேண்டும். மீண்டும் திமுகவை 2வது முறையாக ஆட்சி அமைக்கவிட்டால் அது கட்சியினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கிவிடும். தாவேகா போன்ற புதிய புதிய கட்சிகள் வர தொடங்கி இருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறையினரை ஈர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதிமுகவை சார்ந்த 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தி வருகின்றார்கள். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும் போதெல்லாம் அடுத்த கட்டத்தை சார்ந்த இளைஞர்கள், புதிதாக வாக்குரிமையை பெறக்கூடியவர்களை ஈர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்து
வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதிமுக தலைமைக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த தருணத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நீக்கம் எப்படியான கேள்விகளை எழுப்ப போகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. பல்வேறு மூத்த நிர்வாகிகள் அதிமுகவில் இருக்கின்றார்கள். SP வேலுமணி இருக்கின்றார், அதே போன்று தங்கமணி இருக்கின்றார், KP முனுசாமி இருக்கின்றார், நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டாளம் அதிமுகவில் இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் இந்த நீக்கத்தை எவ்வாறு பார்க்க போகின்றார்கள்? குறிப்பாக மேற்கு மாவட்டத்தை சார்ந்த SP வேலுமணி மற்றும் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த தங்கமணி உள்ளிட்டவர்கள் இந்த நீக்கத்தை அது தொடர்பாக எழுப்பப்பட போகின்ற செய்தியாளர் சந்திப்பின் கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் சொல்ல போகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பை அதிமுகவில் எழுப்பி இருக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தன்னுடைய சொந்த ஊரான சேலத்தில் இருக்கின்றார். இன்று அல்லது நாளை அவர் சென்னை வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சென்னை வந்த பிறகு முக்கிய நிர்வாகிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் MGR அதிமுகவை தொடங்கிய பொழுது அவரோடு அந்த கட்சியை தொடங்குவதற்கு கையெழுத்திட்டிருந்த ஒரு சில நபர்களில் செங்கோட்டையனும் ஒருவராக இருந்தார். MGR காலம் முதல் அதிமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார். எந்த ஒரு நபராக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்விலே ஒரு சில சரிவுகளை சந்தித்திருக்கக்கூடும். அவ்வாறு செங்கோட்டையனுக்கும் அவது போன்ற சரிவுகள் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தன. ஒரு சில தருணங்களில் தன்னுடைய கட்சி பொறுப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனாலும் அதிமுகவில் அவருக்கான இடம் என்பது அசைக்க முடியாத இடமாகத்தான் இருந்தது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரியில் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்ய வேண்டும் என்றால், எந்த ஊரில் பொதுக்கூட்டம் போட வேண்டும் என்றாலும் அவர் அழைக்கக்கூடிய நபராக இருந்தவர் செங்கோட்டையன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியில் எந்த தொகுதியில் எந்த நகரத்தில் மாநாடு போட வேண்டும், பொதுக்கூட்டம் போட வேண்டும், ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் எந்தெந்த பகுதிகளில் அவர் பேச வேண்டும் என்பது உட்பட தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தை உள்ளங்கையில் வைத்திருப்பவராக அதிமுகவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன். தேர்தல் பரப்புரைக்கு அந்த வடிவமைப்பை வடித்துக் கொடுப்பதில் மிக முக்கியமானவராக இருந்தவர். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். ஜெயலலிதா தன் பங்கேற்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களில் எல்லாம் இருக்கைகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், பெண் தொண்டர்கள் எந்த பகுதியில் அமர வேண்டும், இளைஞர்கள் எந்த பகுதியில் அமர வேண்டும், மூத்த நிர்வாகிகள் எவ்வாறு அமர வைக்கப்பட வேண்டும், எந்த திசையில் அந்த மாநாட்டு மேடை அமைய வேண்டும் என்பது உட்பட வரை அனைத்தையும் தீர்மானித்த ஒரு முக்கியமான சக்தியாக இருந்தவர் செங்கோட்டையன். ஆனால் 2021க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடமிருந்து அதிகாரம் கை நழுவியதாக பார்க்கப்பட்டது. அதன் உச்சகட்டமாக அவருடைய சொந்த மாவட்டமான ஈரோடு மாவட்டத்திலேயே தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் பொறுப்பை கூட வாங்கி தர முடியாத நிலைக்கு செங்கோட்டையன் தள்ளப்பட்டு விட்டார் என்றெல்லாம் சொன்னார்கள். செங்கோட்டையன் பரிந்துரை செய்தவர்களை ஒன்றிய பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கு கூட அதிமுக தலைமை விருப்பப்படவில்லை. செங்கோட்டையனுக்கு மாற்றாக ஈரோடு மாவட்டத்திற்குள்ளேயே அடுத்தடுத்த கட்ட அரசியல் சக்திகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதற்கு ஏற்ப செங்கோட்டையன் ஒரு கட்டத்தில் அதிமுக தலைமைக்கு எதிராக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விட்டார் என்றும் சொன்னார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். பசுமன் முத்துராமலிங்க தேவன் நினைவிடத்திலே நேற்றைய தினம் தேவர் ஜெயந்தியில் அவர் பங்கேற்று டிடிவி தினகரன் மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோருடன் இணைந்து தேவர் நினைவிடத்தில் அந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார்கள். அதிமுகவை ஒருங்கிணைப்போம், மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவோம், அதற்கான பணியை தொடங்குவோம் என்று அவர் சொல்லி இருந்த 24 மணி நேரத்தில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக கட்சியினுடைய ஒற்றுமை கண்ணியம் குலையக்கூடிய வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். தனக்கு எதிராக கெடு விதித்த செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே அகற்றி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முன்பாகவும் மூத்த தலைவர்கள் என்றாலும் கூட கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு விரோதமாக செயல்பட்டால் எந்த வகையிலும் அந்த நெகிழ்வு தன்மை இல்லாமல், சமரச போக்கு இல்லாமல் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்து வந்ததாக பார்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய மிக முக்கியமான நகர்வுகளில் ஒன்றாக இதுவும் பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுதும் இதே போன்ற நடவடிக்கைகள் அதிமுகவில் எடுக்கப்பட்டது என்பதை யாரும் மறக்க முடியாது. அமைச்சர்களாக இருப்பவர்கள் கூட மறுநாள் காலை நாளிதழை எடுத்து பார்த்தால்தான் தங்கள் பொறுப்பு இருக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் என்ற அளவிற்கு அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது உட்கட்சி ஜனநாயகம் என்பது இருந்தது. அதாவது அவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிவிட்டார்கள் என்று தெரிந்தால் எவ்வளவு முக்கியமான நபராக இருந்தாலும் உடனடியாக பொறுப்பை விட்டு எடுத்து வருவார்கள். அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் இருந்து பலமுறை எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுபோன்று கட்சியில் இருந்தவர்கள், முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் எல்லாம் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினால் உடனடியாக அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதே தன்மை தற்பொழுதும் அதிமுகவில் தொடர்கின்றது. ஜெயலலிதா எப்படி அந்த கட்சியை ஒரு கட்டுப்பாடோடு வைத்திருந்தாரோ, ஒழுங்கு நடவடிக்கைக்கு எந்த வகையிலும் சமரசத்திற்கு உட்படாமல் இருந்தாரோ, அதே ஒரு தன்மையோடு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகின்றார் என்பதற்கான உதாரணமாக செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டும் என்று அதிமுகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த செங்கோட்டையனை இனி மற்றவர்கள் சேர்ந்து கட்சியில் செங்கோட்டையனை இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு அவருடைய நடவடிக்கைகள் அவரை தள்ளி இருக்கின்றன. செங்கோட்டையன் அமைதியாக இனி போவாரா? அதாவது அதிமுகவிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிமேல் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் என்று அதை சார்ந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குவாரா?
கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால அரசியல் வாழ்வை பார்த்து விட்டார். அரசியலிலே மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பு உட்பட அனைத்தையும் செங்கோட்டையன் சார் கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுவோம். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார். தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு எங்க வீட்லீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுவோம். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார். நன்றிங்க சார். தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு எங்க வீட்லீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுவோம். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார். நன்றிங்க சார். தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு எங்க வீட்லீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுவோம். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார். நன்றிங்க சார். தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு எங்க வீட்லீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? நீக்கப்பட்டது மொத்த விளக்கம் சொல்லுவோம். நாளைக்கு மொத்த விளக்கம் தரேன். ஓகேங்க சார். நன்றிங்க சார். தலைவர் அறிவிச்சிருக்காங்க, நீங்க என்ன நாளை அதற்கான பதில் சொல்லுவோம். நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க தகவல் சொல்றீங்க சார்? 11 மணிக்கு மேலே 11 மணிக்கு எங்க வீட்லீங்களா சார்? கட்சி அலுவலகத்திலீங்களா? கட்சி அலுவலகம். கட்சி அலுவலகம் நாளைக்கு உங்களுக்கு நீக்கப்பட்டதுக்கான விளக்கம் நீங்க நாளைக்கு சொல்றீங்களா சார்? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து நாளை காலை விரிவாக பேசுகிறேன் என்று செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். நாளை காலை 11 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்திக்கின்றேன் என்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக அலுவலகத்தில் வழக்கம் போன்ற செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று அவர் கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நாளை அவர் அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்தி செய்தியாளர்களை சந்திக்க முடியுமா என்பதே ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். அப்படியான செங்கோட்டையன் அதிமுக அலுவலகத்தில் இருந்து தொகுதி அலுவலகத்தில் இருந்து செய்தியாளர்களை சந்திப்பாரா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்றுதான். என்றாலும் செங்கோட்டையன் கோபியில் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது தற்போது நாளை காலை 11 மணிக்கு அனைத்தையும் பேசிக் கொள்ளலாம் என்று செய்தியாளர்களிடம் கூறிவிட்டு தன்னுடைய காரிலே அவர் பயணம் செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த நடவடிக்கையை எவ்வாறு பார்க்கின்றீர்கள், வருத்தம் இருக்கின்றதா என்றெல்லாம் செய்தியாளர்கள் அடுத்தடுத்து கேள்வியினை எழுப்ப முற்பட்டார்கள். ஆனாலும் கூட செங்கோட்டையன் நாளை 11 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் விளக்கமாக பதிலளிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். நாளை செங்கோட்டையன் என்ன பேசப் போகின்றார் 11 மணிக்கு என்பதுதான் ஒரு மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக எழுந்திருக்கின்றது. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவினுடைய தலைமையை நேரடியாக சாடியிருந்தார். நாளைய தினம் இப்போது அவர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனுடன் கரம் கோர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகின்றார் என்பதும் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நீக்கம் குறித்து நாளை விளக்கமாக பதிலளிக்கின்றேன் என்று செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே செங்கோட்டையன் அந்த இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நாளை காலை 11 மணிக்கு அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே இதே போன்றுதான் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகள் தான் வகித்து வந்த நிலையில் அவற்றையெல்லாம் இழந்திருந்தார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் பயணம் செய்ததன் காரணமாக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். 70களின் தொடக்கம் முதலே அந்த அதிமுக உருவான காலம் முதலே தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வந்த ஒரு முக்கியமான தலைவர் செங்கோட்டையன் 72 காலகட்டம் முதல் தொடர்ந்து அவருடைய பங்களிப்பு அரசியலில் இருந்து வந்த நிலையில் தான் இந்த திடீர் முடிவை அவர் எடுத்திருந்தார். அதாவது அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக அவர் சொல்லும் பொழுது அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையினை நான் முன்வைக்கின்றேன். பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள், அதிலும் குறிப்பாக மிக முக்கியமான நீக்கப்பட்ட நபர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள், அவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை செங்கோட்டையன் சொல்லியிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நாளை காலை 11 மணிக்கு விளக்கம் அளிக்கின்றேன் என்று சொல்லி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். கட்சியில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் செங்கோட்டையனுக்கு என்று ஒரு அஸ்திவாரம் உண்டு அதிமுகவிலே. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே செங்கோட்டையன் ஒரு முக்கியமான தலைவராக இருந்து வந்தார். கடந்த காலங்களில் அதிமுகவினுடைய தலைமை ஒரு சில முடிவுகளை தீர்மானிக்கும் பொழுது அதில் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு மிக அதிகமாகவே இருந்திருக்கின்றது. அப்படியான செங்கோட்டையனுக்கு இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு இருப்பது அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு சற்று மன வருத்தம் இருந்தாலும்
அதை அவர்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள்? இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை எந்த நடவடிக்கைக்கு எதிராகவும் அதிமுகவினுடைய தொண்டர்களிடமிருந்து சிறு சலசலப்பு கூட எழுந்தது கிடையாது. ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதில் அவர்கள் திடமாக இருக்கின்றார்கள். கட்சி தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு சிறிய ஒரு எதிர்ப்பு குரல் கூட இல்லாமல் அதிமுக தொண்டர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். செங்கோட்டையின் விவகாரத்திலும் அதே அமைதியோடு அதிமுக தொண்டர்கள் அந்த நீக்கத்தை பார்ப்பார்களா, அல்லது தலைமை சற்று ஒரு சமரச போக்கோடு இந்த விஷயத்தை கையாண்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அதிமுக தலைமையை நோக்கி தொண்டர்கள் முன்வைப்பார்களா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. 78 வயதான செங்கோட்டையனை பொறுத்தவரை 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருந்து வந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பிரதிநிதியாக இருந்த ஒருவர். 77 வயதான செங்கோட்டையன் மேற்கு மாவட்டத்தில் மிக முக்கியமான தலைவராக இருந்தவர். அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது தனித்து சென்று தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு அதிமுகவினுடைய கொள்கை விளக்க அணி உள்ளிட்டவற்றில் எல்லாம் அந்த பொறுப்புகளில் இருந்தவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு தற்பொழுது இந்த சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கடந்த சில ஆண்டுகளாக தனித்து செயல்பட்டு கொண்டிருந்த ஓ பன்னீர்செல்வம் தனக்கென்று பெரிய அளவில் எந்த துணையும் இல்லாமல் இருந்தால் வைத்திலிங்கம் போன்றவர்கள் அவர் உடன் இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே 4 மாவட்டங்களில் அவருக்கு ஒரு பலமாக இருந்தது ஓ பன்னீர்செல்வத்திற்கு. ஆனால் இப்போது செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தை நெருங்கி இருப்பது அவருக்கும் அடுத்த கட்டமாக சில முயற்சிகளை செய்து பார்க்கலாம் என்கின்ற ஒரு நம்பிக்கையினை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் பார்க்கின்றார்கள். ஏனென்றால் நேற்றைய தினமே அந்த சசிகலா அவர்களுடைய சந்திப்பின் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தோடு இணைந்து பசுமனுக்கு சென்ற பொழுது அந்த தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியோடு செங்கோட்டையனை வரவேற்றார்கள், மலர் தூவி வரவேற்றார்கள். செங்கோட்டையனை நெருங்கி சென்று நீண்ட நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவராலும் அண்ணன் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட 80 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை பொறுத்தவரை அதிமுகவில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். இந்த சூழ்நிலையில் தான் அவருடைய வருகை என்பது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் அந்திம காலத்திற்கு சென்று விட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது இன்னும் நிறைவடையவில்லை. ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய அடுத்த கட்ட யுத்தத்தை செங்கோட்டையின் மூலமாக நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அவருடைய ஆதரவாளர்களால் பார்க்கப்படுகின்றது. நேற்றைய தினம் இந்த எல்லாம் எதிர்பார்த்துதான் செங்கோட்டையன் அந்த நகர்வை எடுத்திருப்பார் என்பதும் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் செங்கோட்டையன் தெரியாமல் எல்லாம் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்க மாட்டார். செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பு நடத்திய பொழுதே கட்சியினுடைய பொறுப்புகளை விட்டு நீக்கியவர்கள் இதுபோன்று ஓ பன்னீர்செல்வத்தோடு ஒருங்கிணைந்து டிடிவி தினகரனோடு ஒன்றாக சேர்ந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தும் பொழுது அது கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு சென்றுவிடும். முழுவதுமாக அதிமுகவிலிருந்து தான் நீக்கப்பட்டு விடுவோம் என்பது செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். அதை தெரிந்தும் அவர் இதை செய்திருக்கின்றார் என்றால் அவருக்கு பின்னணியில் ஏதோ ஒரு திட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த திட்டம் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எவ்வாறு இருக்க போகின்றது? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் கூட கிடையாது முழுவதுமாக தேர்தல் பரப்புரை தொடங்குவதற்கு. அதிமுக தலைமையை பொறுத்தவரை இது ஒரு புதிய நெருக்குதலாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு சில புதிய அரசியல் கட்சியினுடைய வரவு என்பது வாக்கு வங்கியில் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகும் என்பது 2 கட்சிகளுக்கும் ஒரு கேள்வியினை எழுப்பி இருக்கின்றது. முக்கியமான தமிழ்நாட்டினுடைய 2 திராவிட கட்சிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியில் ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ புதிய கட்சிகளுடைய வரவு என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அது குறிப்பாக அதிமுகவிற்கு சற்று அதிகமாகவே அந்த பயம் இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஆளும் கட்சிக்கு எதிரான அந்த எதிர்ப்புணர்வு வாக்குகள் வழக்கமாக எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு மொத்தமாக மாறும். தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் அப்படித்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த முறை அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்புணர்வு வாக்குகள் 2 கூறுகளாக பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக களத்தில் பலராலும் பார்க்கப்படுகின்றது. இது அதிமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அந்த வாக்குகளை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்குகள் வேறு ஒரு அணிக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் அது ஆளும் கட்சிக்கு தான் பாதிப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அதிமுக தரப்பில் சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் செங்கோட்டையனையும் நீக்கி இருப்பது. அதிமுக ஏற்கனவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றது. உட்கட்சி ரீதியாக தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு கூறியதை போன்று திருச்சி தொடங்கி மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் அதிமுக கடுமையான சவாலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் வரை அந்த மாவட்டங்களில் எல்லாம் கடுமையான ஒரு தேக்க நிலையை அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இப்பொழுது செங்கோட்டையனும் சென்று சேர்ந்திருக்கும் பொழுது அது ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் அந்த மேற்கு மண்டலத்தில் அதிமுக கணிசமாக எப்பொழுதும் விட்டுக் கொடுக்காமல் வாக்குகளை சரிசமமாக பெறக்கூடிய நிலையிலே அதில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாளைய தினம் 11 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகின்றேன். அதுவும் அதிமுக அலுவலகத்தில் இருந்து அந்த
தொகுதி அலுவலகத்திலிருந்து செய்தியாளர்களை சந்திக்கப் போகின்றேன் என்று சொல்லி சென்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் நாளை என்ன பேச போகின்றார், தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வை எவ்வாறு அவர் எடுத்துச் செல்ல போகின்றார், நேரடியாக அவர் அதிமுக தலைமையோடு முரண்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவிற்கு அரசியல் களத்திலே நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சென்று சேருவாரா? செங்கோட்டையனிடம் இருக்கக்கூடிய இந்த நீண்ட அனுபவத்தை, செங்கோட்டையனிடம் இருக்கக்கூடிய அந்த அமைதியானவர், கட்சியினுடைய தொண்டர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர் என்கின்ற ஒரு அனுதாப உணர்வை எந்த கட்சி ஆக இருந்தாலும் எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சியும் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை கொங்கு மண்டலத்தில் எதிர்கொள்வதற்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக செங்கோட்டையனை அதிமுகவினுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளுமா என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான போட்டியாளராக தன்னை திமுகவில் இணைந்த பிறகு அதிமுகவிற்கு எதிரான போட்டியாளராக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜியினுடைய வரவுக்கு பிறகு பல ஆண்டுகளாக, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூட அந்த மேற்கு மாவட்டங்களில் நினைத்த வெற்றியை பெற முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த திமுகவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை தரக்கூடிய வகையிலாக அந்த ஒரு பரிமாற்றம் இருந்தது செந்தில் பாலாஜி திமுகவை சென்றடைந்த பிறகு. இந்த நிலையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதே நேரம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு செங்கோட்டையனை தங்கள் வசம் வரவழைப்பதற்காக எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்ளும். ஏனென்றால் மேற்கு மண்டலத்திலே மேலும் ஒருவர் தங்களுக்கு கிடைக்கும் பொழுது, செங்கோட்டையனை போன்ற ஒரு வலிமையான ஒரு நபர் கிடைக்கும் பொழுது அதை எந்த கட்சியாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளதான் பார்க்கும் அதிமுகவிற்கு எதிராக. எனவே செங்கோட்டையனுடைய நாளைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அது தெரிந்துவிடும். செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வத்தை போன்று தொடர்ந்து நான் அதிமுகவிற்கு உரியவன், அதிமுகவில் தான் நான் இருக்கின்றேன், நாங்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல, அதிமுக எங்கள் வசம்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை சொல்வாரா? சசிகலாவை போன்ற அந்த கருத்தை சொல்வாரா? அல்லது டிடிவி தினகரன் சொல்லி வருவதை போன்று அதிமுக என்பது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி இல்லை, அந்த கட்சியின் பெயர் இருக்கலாம், அந்த கட்சியினுடைய சின்னம் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இல்லை என்று டிடிவி தினகரன் கூறிய அந்த ஒரு கருத்தை தான் இவரும் வலியுறுத்தி சொல்ல போகின்றாரா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த நடவடிக்கையும் மிக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் செங்கோட்டையனை அண்ணன் என்று அழைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு முன்பாகவே மேற்கு மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தவர். இன்னும் சொல்ல போனால் கடந்த காலங்களில் அந்த 4 அணி 5 அணி உள்ளிட்டவை எல்லாம் இருந்த பொழுது அதில் செங்கோட்டையனுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டது. எனவே அவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அரசியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர் என்றெல்லாம் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனப்பூர்வமாக செய்திருக்கின்றார். செங்கோட்டையனை அழைத்து அவர் பேசியிருப்பதற்கான காலங்கள் இருந்தன. ஒரு சில செய்தியாளர் சந்திப்பை செங்கோட்டையன் நடத்தி முடித்த பிறகு கூட செங்கோட்டையனை அழைத்து எடப்பாடி பழனிசாமி சமரசம் செய்து விடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக தலைமை ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது எப்படி கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறினால் தயவுதாட்சண்யம் இன்றி ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்குமோ அதே போன்ற ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டிருக்கின்றார். இப்பொழுது சசிகலா வரிசையிலே, டிடிவி தினகரன் வரிசையிலே, ஓ பன்னீர்செல்வத்தின் வரிசையிலே, வைத்திலிங்கம் போன்ற வட்டார அளவில் செல்வாக்கு கொண்ட தலைவர்களுடைய வரிசையிலே செங்கோட்டையனையும் நீக்கி இருக்கின்றார். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை செங்கோட்டையன் மாறிவிட்டார், கட்சியினுடைய கண்ணியத்தை குலைத்து விட்டார். இனிமேல் அதிமுகவினர் யாரும் செங்கோட்டையனோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்கின்ற தன்னுடைய கையெழுத்துடன் கூடிய அறிக்கையை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அவர் ஒரு முக்கியமான செய்தியினை சொல்லி இருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக, தினகரனுக்கு ஆதரவாக, சசிகலாவிற்கு ஆதரவாக பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இனி வரக்கூடிய நாட்களில் செங்கோட்டையனுடைய கருத்துக்கு ஆதரவாகவும் அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை சொன்னால் அவர்கள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த நீக்கம் என்பது அதிமுகவிலே ஒரு முக்கியமான பேசு பொருளாகி இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் என்ன செய்ய போகின்றார் என்பதை பொறுத்துதான் அதிமுக இதற்கு மேல் என்ன செய்ய போகின்றது மேற்கு மண்டலத்தில் என்பது தெரிய வரும். அதே நேரம் எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் இந்த நீக்கத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள், அவர்களிடம் நாளை கேள்விகள் கேட்கப்படும் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடக்கப் போகின்றது, அதில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பார்கள். எனவே மேற்கு மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த நீக்கத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றார்கள், எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு தொடர்ந்து அவர்கள் ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார்களா, இதுவரை எடப்பாடி பழனிசாமி எடுத்த நடவடிக்கைகளுக்கு பக்கபலமாக இருந்ததை போன்று இந்த முறையும் வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டவர்கள் இருப்பார்களா அல்லது அதிலிருந்து முரண்படுவார்களா என்பது ஒரு முக்கியமான பேசு பொருளாக அதிமுகவினுடைய உட்கட்சியில் எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் சொன்ன அந்த 7 பேரில் இவர்களும் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்து பார்க்கப்படுகின்றது. கண்டிப்பாக உறுதியாக வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி,
CV சண்முகம் உள்ளிட்டவர்கள் தான் அந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகின்றது. 7 பேர். ஒரு சில பேரை கட்சியில் இணைக்கலாம், இதற்கு மேல் அவர்களை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டாம், மன்னிப்பு கடிதம் வாங்கிக் கொண்டு கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று செங்கோட்டையனோடு சேர்ந்து வலியுறுத்தியவர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள் தான் இந்த முக்கிய நிர்வாகிகள். எனவே அவர்கள் தன்னோடு சேர்ந்து இந்த கருத்தை வலியுறுத்தியது மட்டுமல்லாமல் பொதுப்படையாக செய்தியாளர் சந்திப்பிலே பேசியதன் காரணமாக செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.